ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல்ல நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா தலைவன் தலைவி படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம வந்து ரியாக்ஷன் குடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த வீடியோக்கு வந்து ரியாக்ஷன் குடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் கூட வந்தா லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிக்காம நான் தான் வேணும்னு வந்திருக்கேன். நம்ம அம்மா அப்பாவே இப்படி பார்த்துக்கலையேன்னு அவங்களே நீ திட்ட அளவுக்கு உன்னை பார்த்துக்கலான்னு இருக்கேன். எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருங்க. ஏய், அரசு மாஸ்டர் டிகிரி நீங்க நம்மால என்னது? மாஸ்டர் வாத்தியார்னு தெரியாது. இல்ல தம்பி பரோட்டா மாஸ்டர். தம்பி பரோட்டாக்குன்னா அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. வெரைட்டி வேற பிச்சு லெவலா இருக்கும் போல இருக்கு. ஆகாச வீரய்யா. செம்ம வர்த்தான சம்பந்தம்ப்பா. ஆஹா. பெருசி அவ பேரு அரசி. நல்ல காமெடியா இருக்கும் போல இருக்கு படம். I love you பேரரசே. உங்களை நான் என்னன்னு கூப்பிடுறது? பேர் சொல்லி கூப்பிடு. ஆகா சொன்னு புருஷனை பேர் சொல்லக்கூடாதா? போடா லூசு. ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருது தெரியல, சண்டை வருது. நல்லதான் போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். ஏன்டா என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்டிருக்க? எதா இருந்தாலும் என்கிட்ட காட்டுறா. என்கிட்ட காட்டு. ஐயோ மேடம், நான் உங்க குழந்தைகளை கோவத்தை காட்டல மேடம், நான் பேச மேடம், நான் கத்தல மேடம். பெப்பர் தூக்கலாம் ஒரு ஆபாயம். இன்னொரு எல்லாம் போய் கட்டுது, அது பெப்பர் தூக்கலாம். நீங்கெல்லாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்ல சண்டை போறது கடை தந்தீங்களாடா? காமெடியா இருக்கு. என்ன சாப்பிட்டு இருக்கு, எப்படா அம்மா வீட்டுக்கு ஓடலாம் இருக்கா மச்சான்? என் புள்ள எதுக்குமே பயப்படவும் மாட்டான், பதட்டப்படவும் மாட்டான். இதுல விஜய் சேதுபதி அண்ணனோட ஆக்டிங்ல வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கு படம். எல்லாம் போச்சே. சண்டை முடியாத காரணத்தினால் இன்று கடை விடுமுறை. புருஷன் முன்னாடி தான் ரொம்ப அற்புதமானது, அழகானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தக்க வைக்கிறதுல படுற பாடு இருக்கு அம்மா, எப்பா உயிரே போயிடுது. எதுக்கா 3 மாசம் பிரிஞ்சிருந்தீங்க? அப்படி என்னதாங்க பிரச்சனை? ஐயோ யோ 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 ஐயையோ. ஐயையோ. அடேங்கப்பா. ஏய், இவங்களும் இருக்காங்க. ஐயையோ. வாய பறக்கு. ஏமா சிப்பா. ஏன்டா கழுத கட்டி குடும்ப மாதிரி கால் கால் கத்துறீங்க? அவன் பாவம்மா. அவன் அம்மா கிட்டயும் என்கிட்டயும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். லே 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 நான் செத்து போயிட்டு சொல்லிட்டேல, செத்தாண்டி போயிட்டேன். எப்ப என் பேரஸ் என்னை விட்டு போயிட்டாலும் அப்ப இந்த அகசர செத்தாண்டி போயிட்டான். நடிக்கிறது நல்லா தெரியுது. நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா? ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து பாண்டிராஜ் சார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி அண்ணன், நித்யா மேனன் மேம், அப்புறம் தீபாக்கா, அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. உண்மையிலே ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப காமெடியா போச்சு. ஏதோ காமெடி, ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனை, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க பிரச்சனையே ஒரு காமெடியா வந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் விஜய் சேதுபதி அண்ணா ஹியூமர்லாம் நல்லா இருக்கும். அடுத்து யோகி பாபு அண்ணன் வந்து நல்லா காமெடி பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துல வந்து அவருக்கு வச்சு அவர் வந்து 2 3 சீன் நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர்ல. படத்துலையுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி வந்து என்னன்னா, ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குடும்பம் எதிர்த்தும், அதாவது ஹீரோயினோட வீட்டுல எதிர்ப்பு இருந்தும் ஹீரோயினை கூட்டு வந்து அவங்கள எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வருது. ஆஹ் முன்னாடி வந்து அவளை அன்பா இருந்தவங்க இந்த பிரச்சனையை அப்போ எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, கடைசியில அவங்க பிரியணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில அவங்க அது என்னதான் ஆச்சு, அதான் இந்த ஸ்டோரி. அதை வந்து காமெடியா வந்து டைரக்டர் வந்து கொண்டு போயிருக்காரு. காமெடியாவும் கொண்டு போயிருக்காங்க. மியூசிக்கும் வந்து நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் தான் போட்டிருந்தாரு. மியூசிக் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. பார்ப்போம். ஜூலை 25 தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே இந்த படத்தை தியேட்டருக்கு போய் பார்ப்போம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.